எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಯಾರಿಗೂ ಸಿಗದಂತೆ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த புதிய மாதத்துல புதிய நேரத்தை புதிய நாளை கர்த்தருடைய கரத்துல கொடுத்திருக்கீங்க. ಈ ಒಂದು ಹೊಸ ತಿಂಗಳಲ್ಲಿ ಹೊಸ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. அப்ப நான் ஒன்னு நம்புறேன், ನಾನು ಒಂದು ನಂಬುತ್ತೇನೆ, இந்த மாதம் முழுதும் அவர் உங்களுக்கு செய்ய போற காரியம் அது மாபெரும் காரியமா இருக்க போகிறது. ತಿಂಗಳೆಲ್ಲ ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. கடந்த மாதம்லாம் உங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து கொண்டாரு. ಕಳೆದ ದಿನದಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಕನ್ನೆ ಹಿಮಾಯಂತೆ ಕಾದಿದ್ದಾರೆ. எந்த இடத்துலயும் உங்களை ஆண்டவர் ஒரு இமை பொழுது உங்களை கைவிடல. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. பாருங்க, எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் மரித்து போயிட்டாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಈ ದಿನದನ್ನು ಕಾಣದೆ ಮರೆತು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆனா உங்களையும் என்னையும் அவருடைய கிருபையினால் ஆண்டவர் இங்க கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாரு. ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. அவர் மாத்திரம் ஒரு நிமிஷம் நம்மள மறந்திருந்தாருன்னா, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಕ್ಷಣ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ರೆ நிச்சயமா இந்த நாளை நம்ம பார்த்திருக்க முடியாது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಈ ಒಂದು ದಿನವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மாதத்தை நம்ம பார்த்திருக்க முடியாது. ಈ ಒಂದು ತಿಂಗಳನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. கடந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ ದತ್ತ சகரியா புஸ்தகத்துல ಜಕರಿಯಾದಲ್ಲಿ 9வது அதிகாரத்துல 12வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, 9:12 ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நம்பிக்கையுடைய சிறைகளே, ಸುನಿರೀಕ್ಷೆಯುಂಟಾದ ಸರಿಯವರೇ, அரணுக்கு திரும்புங்கள், ದುರ್ಗಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿರಿ, ரெட்டிப்பானதை தருவேன், ಎರಡರಷ್ಟು ಘನಮಾನವನ್ನು ನಿನಗೆ இன்றைக்கே தருவேன். ಅದು ಇವತ್ತೇ ಕೊಡ್ತೀನಿ சொன்னாரு. அநேக காரியங்களை நம்ம கரத்தினால் ஆண்டவர் செய்து முடித்தாரு. ಹೇಳಿದ್ರು, ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? வாக்கு மாறாதவர் அப்படின்னு சொன்னா நான் ஆராதிக்கிறேன் இயேசு மாத்திரம்தான். ஹalleluya. ஹalleluya. மனுஷனுடைய வாக்கும் சொல்லும் மாறும். ದೇವರ ಒಂದು ಮನುಷ್ಯರ ಒಂದು ಮಾತುಗಳು ಅದು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. ஆனா வாக்கு மாறாதவர் என்றால் நான் ஆராதிக்கிற உண்மை உள்ள தெய்வம் இயேசுவின் வாக்கு மாறாது. ನಮ್ಮ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಮಾತು ಬಂದು ಎಂದಿಗೂ ಅದು ಕದಲುವುದೇ ಇಲ್ಲ. இந்த மாதத்துக்காக ஆண்டவர் சமூகத்துல ஒரு மாதமா ஆண்டவரே அடுத்த மாதம் எங்களுக்கு முக்கியமான ஒரு மாதமா இருக்கு, அந்த மாதத்துக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்கன்னு சொல்லி அதிக நேரம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சேன். ಇವತ್ತಿನ ತಿಂಗಳಿಗೋಸ್ಕರ ಒಂದು ತಿಂಗಳಿಂದ ದೇವರೇ ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಡು ಅಂತ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೆ. ஒரு 2-3 வார்த்தைகளை என்னுடைய நினைவுல வசனங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು 2-3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ஆனா எனக்கு எந்த இடத்துலயும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இல்ல ஆண்டவரே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சிட்டே இருந்தேன். ಅದರಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ನನ್ನ ಕನ್ಫರ್ಮೇಷನ್ ಇಲ್ಲ. ದೇವರೇ ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಶ್ಚಿತಪಡಿಸಿ ಅಂತ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೆ. இந்த 7 மாதத்தை விட இந்த 8வது மாதம் எங்களுக்கு நீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே. ಈ 7 ತಿಂಗಳಿಗಿಂತ ಈ ಒಂದು 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇದ್ದೀರಾ ದೇವರೇ. அதுக்கான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை எங்களுக்கு தாங்க இயேசுப்பான்னு சொல்லி ஜெபிச்சேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಮಾತು ನಮಗೆ ಕೊಡು ದೇವರೇ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அப்படி ஜெபிக்கும்போது 2 இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು 2 ಜಾಗದಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು ಕನ್ಫರ್ಮೇಷನ್ ಕೊಟ್ಟರು. நான் இந்த மாதத்தின் நடுவுல ஒரு இடத்துல ரொம்ப சோர்ந்து போய் ஒரு ஊழியக்காரரோட பேசினேன். ಈ ಒಂದು ತಿಂಗಳ ನಡುವೆಯಲ್ಲಿ ನಾನು ತುಂಬಾ ಸೋತು ಹೋಗಿ ಒಂದು ಸೇವಕರ ಹತ್ರ ಮಾತಾಡಿದೆ. அடுத்தது என் ஜனத்தை நான் எப்படி ஆண்டவரை கொண்டு போய் எங்க நான் சேர்ப்பேன், என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, நாட்கள் நெருங்கிருச்சு அப்படி சொல்லி அந்த ஒரு சோர்வில் இருக்கும்போது, ನನ್ನ ದೇವರೇ ಈ ನನ್ನ ಜನರನ್ನ ನಾನು ಹೇಗೆ ನಡೆಸಲಿ ಅಂತ ಒಂದು ಸೋತು ಹೋಗೋ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನು ಇರುವಾಗ, அப்ப ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து என்ன பலப்படுத்தினாரு. ಒಂದು ಸೇವಕರ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡುವಾಗ ಅವರು ಒಂದು ಮಾತನ್ನು ಕೊಡಿ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿದ್ರು. அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ಅವಾಗ ಒಂದು ಕನ್ಫರ್ಮೇಷನ್ ಸಿಕ್ತು. இன்னும் ஒரு வாட்டி எனக்கு திரும்பவும் பலப்படுத்துங்க, இந்த வார்த்தையை என் ஜனத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பலப்படுத்துற திரும்ப எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்டேன். ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ನನ್ನ ಜನರನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತೆ ಮತ್ತೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಕೊಡು ಅಂತ ನಾನು ಪ್ರೇ ಮಾಡಿದೆ. போன வாரம் வார்த்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து என்ன கன்ஃபர்மேஷன் பண்ண வச்சாரு. ಹೋದ ವಾರ ವಾಕ್ಯ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ನನಗೆ ದೇವರು ಕನ್ಫರ್ಮೇಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நான் உறுதியா சொல்றேன், இந்த வார்த்தை இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு பயங்கரமான காரியத்தை செய்ய போகுது. ಈ ವಾಕ್ಯ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, ಅದು ಇಷ್ಟು ತಿಂಗಳಿಗಿಂತ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದೆ. நான் சொல்றது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ನಾನು ಹೇಳುವುದು ಮನುಷ್ಯನ ಒಂದು ಮಾತುಗಳಲ್ಲ, சத்தியமுள்ள வார்த்தையை நான் சொல்றேன். ಅದು ಸತ್ಯವಾಗಿರುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அது பெரிய காரியத்தை செய்ய போகுது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು நம்பிக்கையோடு திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம், ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. 1 ಕೊರಿಂಥದವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம் 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆமென் சொல்லலாம். நான் படிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ಆಮೆನ್. ಕನ್ನಡ ವಾಸಿங்க. ಆದರೆ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವಂತದ್ದೆಲ್ಲವನ್ನು ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ. ஹalleluya. ஒரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம் 9ನೇ ವಾಕ್ಯ. எடுத்துட்டேன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கன்னடால எத்தனாவது பக்கம் இருக்கு பிரதர்? அது 200. 200?
இன்னொரு 200 பேஜ் நம்பர் 200 எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமேனா? இப்ப நம்பிக்கையோடு எல்லாரும் சத்தமா வாசிக்க போறோம். வாசிக்கும் போதே சில ஆயத்தங்கள் நமக்காய் ஆண்டவர் காண்பிக்க போறார். ஆமேன். எல்லா நம்பிக்கையோடு வாசிக்கலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவோருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹalleluya! சத்தமாய் ஹalleluya! ஹalleluya! அப்பனா ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னது? ಈ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವ ವಾಕ್ಯ ಏನು? எனக்காக கர்த்தர் யாவையும் ஆயத்தம் பண்ணி வைச்சிருக்கிறார். ನನಗೋಸ್ಕರ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த ஆமெனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை வந்துச்சு. ஹalleluya! ஹalleluya! எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்லல, ஆயத்தம் பண்ணி வைச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, ಆಲ್ರೆಡಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதுவும் எப்படி சொல்லப்பட்டா? எழுதியிருக்கிறபடி, ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ. சத்திய வேதத்தில் உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் என்னவா எழுதி வைச்சிருக்கிறாரோ அதை ஆயத்தம் பண்ணி ஆல்ரெடி வைச்சிருக்கிறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲಿರುವ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಯಾವುದೆಲ್ಲ ದೇವರು ಯೋಚನೆ ಮಾಡಿದಾರೋ ಅದರೆಲ್ಲ ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಆಲ್ರೆಡಿ. ಆಮೆನ್ சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya! ஹalleluya! அவர் ஆயத்தம் பண்ணினது எப்படி இருக்கும் பாஸ்டர்? ಅವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದು ಹೇಗಿರುತ್ತೆ ಸೇವಕರೇ? நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನವಿಡಿ. அவர் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைச்சிருக்கிறது. ಈ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವುದು. அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைச்சிருக்கிறது. ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧವಾಗಿಟ್ಟಿರೋದು. கண் கண்டதில்ல, ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣಲಿಲ್ಲ, காது கேட்டதில்ல, ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳು ಇಷ್ಟು இருதயத்தில் இதுவரைக்கும் அது தோன்றதே இல்ல, ಅದು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைச்சிருக்கிறார். ಆ ರೀತಿಯಾದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு ஆயத்தம் பண்ணினது இருதயத்தில் தோன்றதே இல்ல, ನನಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿರೋದು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. இனிமேல் இந்த வாரம் முழுவதும் சாட்சி சொல்ல போறீங்க. ಈ ಒಂದು ವಾರ ಪೂರ್ತಿ ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೀರಿ. வார வந்து சாட்சி சொல்ல போறீங்க. ವಾರ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ. பாஸ்டர் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, ಸೇವಕರೇ ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತು ಪ್ರಕಾರ இதுவரைக்கும் நான் பார்க்காதவனை நான் பார்த்துட்டேன் பாஸ்டர். ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ನೋಡದೇ ಇರೋ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பாஸ்டர் நான் கேட்காத ஒரு விஷயத்துல கேட்டேன் பாஸ்டர். ಕೇಳದೇ ಇರೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವತ್ತು ಕೇಳ್ತಾ ಇದ್ರಿ ಪಾಸ್ಟರ್. இதுவரைக்கும் என் இருதயத்துல பார்க்காத ஒரு காரியத்தை நான் பார்த்துட்டேன் பாஸ்டர். ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ನೋಡದೇ ಇರೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇವತ್ತು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಪಾಸ್ಟರ್. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரோட பேசுறாருன்னு? ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya! ஹalleluya! அவர் ஒன்னு ஆயத்தம் பண்ணினார்னா அது ஆச்சரியமா இருக்க போகுது. ದೇವರೊಂದು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. 8வது மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಾಲಿಟ್ಟಿದ್ದೇವೆ. சிலர் 7 மாதங்களாய் நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சு பதில் வரல. ಕೆಲವೊಬ್ಬರು 7 ತಿಂಗಳಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಸಿಕ್ಕದೇ ಇದ್ದೇವೆ. சிலர் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾದಿದ್ದೇವೆ. இந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ಈ ಒಂದು 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋ ದೇವರ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತದೆ. எப்படிப்பட்ட நம்பிக்கைனா? ಯಾವ ರೀತಿಯಾದ ನಂಬಿಕೆ ಅಂದ್ರೆ 7 மாசம் ஜெபிச்சதை இந்த 8வது மாதத்துல நான் சுதந்திரிக்க போறேன். ಆಮೆನ್. 7 ತಿಂಗಳು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನ ಈ ಒಂದು 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. ஆகஸ்ட் மாசத்துல, ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ நீங்க பார்க்க போறது பயங்கரமா இருக்க போகுது. ನೋಡ್ಲಿಕ್ಕಿರುವ ಕಾರ್ಯಗಳದು ದೊಡ್ಡ ಭಯಂಕರವಾಗಿದೆ. உங்க இருதயத்துல இதுவரைக்கும் நீங்க சிந்திக்காத ஒரு காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿರಲ್ಲ ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದೆ. எனக்கா இந்த ஆச்சரியம். ನನಗೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯ. என் பிள்ளையா இது? ನನ್ನ ಮಗನ ಇದು. என்னுடைய கணவனா இது? ನನ್ನ ಒಂದು ಗಂಡನ ಇದು. என் மனைவியா இது? ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಇದು. என் சபையா இது? ಸಭೆನಾ ಇದು. என் பட்டணமா இது? நீங்க சொல்லி ஆச்சரியப்பட போறீங்க. ನನ್ನ ಪಟ್ಟಣವಾ ಇದು ಅಂತ ಆಶ್ಚರ್ಯ ಪಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya! ஹalleluya! ஒரு 4 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಬೇಗವಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತೇನೆ. தேவன் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் எப்படி இருக்கும்? இவ்வளவு எனக்கு ஆயத்தமா இருந்தா பரவாயில்ல, ಇಷ್ಟು ಸಿದ್ಧವಾಗಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால யோசிக்க முடியும். ಒಂದು ರೀತಿಯಾದ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡಬಹುದು. ஆனா தேவன் திட்டமிட்டிருக்கிறது, ಆದ್ರೆ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿರೋದು அது அளவிட முடியாத உயரத்தில் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ಅದು ಕೊರತೆ ಇಲ್ಲದ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya! 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 கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு காரியம் நமக்காக இந்த ஆகஸ்ட் மாதம் ஆயத்தமா இருக்கிறது. ನಮ್ಮ ಗ್ರಹಿಕೆಗೆ ತರೆಯದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ. நிறைய பேர் ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருக்கும் போதெல்லாம் நீங்க சொல்ல போறீங்க. ನೀವು ನೀವು ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? நீங்க சொல்லுவீங்க, ನೀವು ಹೇಳ್ತೀರಾ, எனக்கு பிரமிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். ನನ್ನ ಚಿಂತನೆಯೇ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. எனக்கு கர்த்தர் நன்மை செய்தார். ನನಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்படின்னு பிரமிக்கிற மாதிரி ஒவ்வொரு காலையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாரு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಶ್ಚರ್ಯಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இப்படி கர்த்தர் யாருக்காச்சும் வேதத்துல செஞ்சிருக்காரானா? ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ
ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಮಾಡಿದಾರ ಅಂದ್ರೆ அவனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு அவன் உயரத்தில் ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறார்னா ಅವನ ಚಿಂತೆಗೆ ಬಿಟ್ಟು ಮೇಲೇನೆ ದೇವರು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ உதாரணத்துக்கு யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். ನಾವು ಉದಾಹರಣೆಗೆ ಯೋಸೇಫನ್ನು நீங்க ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 23வது வசனம் சொல்லுது. ಆದಿಕಾಂಡ 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ 23ನೇ ವಚನ. 23ನೇ ವಾಕ್ಯ. அங்க யோசேப்பு தன் சகோதரனை போய் பார்க்கும்போது ಅವರು ಯೋಸೇಫನು ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ನೋಡಿ ಹೋಗುವಾಗ அப்படி அவனை பார்த்த உடனே அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து அவனை உடனே தூக்கி குழியில போட்டாங்க. ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ ಹಳ್ಳದಲ್ಲಿ ತಳ್ಳಿಬಿಟ್ರು. அப்ப என்ன ஒன்னு புரியுது? ಅಲ್ಲಿ ಏನು ಒಂದು ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? இருக்கிறவங்க எல்லாம் யோசேப்பை குறித்து என்ன நினைச்சிருப்பாங்க? ಯೋಸೇಫನ ಬಗ್ಗೆ ಏನು ಅನ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ? அந்த மனுஷனுடைய திட்டங்கள் என்னவா இருக்கிறது? ಅವನ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಹೇಗಿದೆ? இவன் கதை, ಇವನ ಒಂದು ಕತೆ, சாப்டர் க்ளோஸ், ಮುಗಿತು. இவன் கதை முடிஞ்சிச்சு. ಇವನ ಕತೆ ಮುಗಿತು. இது யாருடைய சிந்தனை? ಇದು ಯಾರ ಒಂದು ಚಿಂತೆ? மனுஷனுடைய சிந்தனை. ಮನುಷ್ಯರ ಒಂದು ಆಲೋಚನೆ. உங்களை குறித்து 7 மாசமா எல்லாம் நினைச்சாங்க. இவங்க கதை க்ளோஸ்னு எல்லாம் நினைச்சிருக்கலாம். 7 ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರೂ ಅನ್ಕೊಂಡಿರಬಹುದು. யோசேப்பை போல எல்லாரும் இவன் கதை முடிஞ்சிச்சு நினைக்கலாம். ಯೋಸೇಫನ ಹಾಗೆ ಇವರ ಕುಟುಂಬದ ಕತೆ ಎಲ್ಲ ಮುಗಿತು ಅಂತ. 37வது அதிகாரத்துல அவன் வஸ்திரத்தை பிடிங்கிட்டு அவனை குழியில போட்டு கதை முடிஞ்சிச்சு மனுஷங்க நினைச்சாங்க. 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವನ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ ಅವನನ್ನ ತಳ್ಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಮನುಷ್ಯರು ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. 41வது அதிகாரத்துல 41ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பார்வோன் சொல்றாரு, ಫಾರೋನನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நீதான் எகிப்தை ஆள போகிற அரசன் என்று அவனை மேல உயர்த்தி வைக்கிறாரு. ನೀನೇ ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ರಾಜನಾಗಿರ್ತೀಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಓದಿಕೊಳ್ಳಿ. ஆதியாகமம் 41வது அதிகாரம், ಆದಿಕಾಂಡ 41ನೇ ಅಧ್ಯಾಯ 41வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. 41ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, ಫಾರೋಹನು ಯೋಸೇಫನಿಗೆ, எகிப்து தேசம் முழுமைக்கும் ನೋಡು ಐಗುಪ್ತ ದೇಶದ ಮೇಲೆಲ್ಲ உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொன்னான். ನಿನ್ನನ್ನು ಅಧಿಕಾರಿಯನ್ನಾಕಿ ಅಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಾನೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya. என்ன இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? உன்னை நான் எகிப்து தேசம் முழுவதுக்கும், ನಿಮ್ಮನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದ ಎಲ್ಲದಕ್ಕೂ என்ன பண்ணுவேன்? ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? அதிகாரியாக்குவேன் சொல்றாரு. ಅಧಿಕಾರಿಯನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. 37வது அதிகாரத்துல இவனை குழியில போட்டு வஸ்திரத்தை புடிங்கிட்டாங்க. 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇವನನ್ನು ಬಟ್ಟೆಲ್ಲ ಬಿಚ್ಚಿ ಹಳ್ಳದಲ್ಲಿ ತಳ್ಳಿದ್ದಾರೆ. இவனோட திட்டம் மனுஷனுடைய திட்டத்தின்படி முடிஞ்சிரும் நினைச்சாங்க. ಮನುಷ್ಯರ ಆಲೋಚನೆ ಮುಗಿತು ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனா இவன் கேட்டதும் இல்ல, கண்டதும் இல்ல, இவன் இருதயத்துல தோன்றதும் இல்ல. கர்த்தர் ஒரு உயரத்துல அவனை தூக்கி அதிகாரியாய் வைத்தார். ಆದ್ರೆ ಇವನು ನೋಡಿಲ್ಲ, ಕೇಳಿಲ್ಲ, ಆದ್ರೆ ದೇವರು ಇವನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்களா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಬದಲಾವಣೆ ನೋಡಿ. அடிமையாக விற்கப்பட்டவன், ಅಡಿಮೆಯಾಗಿ ಇದ್ದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, சிறையில் இருந்தவன், ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, அனைவராலும் ஒதுக்கப்பட்டவன், ಅನೇಕರಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. ஆனா ஒருத்தர் இவனுக்காக ஏற்கனவே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ಇವನಿಗೋಸ್ಕರ ಆಲ್ರೆಡಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. யோசேப்புக்கு ஒரு காரியத்தை, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணாருன்னா, ಯೋಸೇಫನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ಆಮೇಲೆ ನಮಕ್ಕೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, ಅದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಮಾತು ಏನಂದ್ರೆ, நல்லா கேளுங்க, கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನವಿಡಿ. அதுல 44வது வசனம் ஒன்னு சொல்லும். 44ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. பார்வோன் அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿ, அதுல ஒரு பாட்டு நான் படிக்கிறேன். ಆ ಒಂದು ಪಾರ್ಟ್ ಅನ್ನು ಓದ್ತಾರೆ. ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் ನಿನ್ನ ಅಪ್ಪಣೆ ಇಲ್ಲದೆ தன் கையாவது, ಒಬ್ಬನು ಕೈಯನ್ನಾಗಲಿ தன் காலையாவது ಕಾಲನ್ನಾಗಲಿ அசைக்கவே கூடாது. ಕೂಡದು. ஹalleluya, ஹalleluya. நல்லா பாருங்க, இங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನವಿಡಿ. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியமான உயரத்துல வச்சிருக்காரு. ನೋಡಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருத்தன் அதிகாரியா வைக்கிறது வேற மாதிரி, ಒಬ್ಬನನ್ನು ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇಡೋದು ಬೇರೆ. ஆனா ஒருத்தன் கிட்ட ஒரு கட்டளை பிறக்குது. ಒಬ್ಬನ ಹತ್ರ ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. யோசேப்பு சொல்லாம ஒருத்தனுக்கு கை இப்படி அசைக்கவும் கூடாது. ಯೋಸೇಫನಿಗೆ ಹೇಳದೆ ಒಬ್ಬನು ಕೈ ಚಾಚಬಾರದು. யோசேப்பு சொல்லாம ஒருத்தன் காலையும் எடுத்து வைக்க கூடாது. ಹೇಳದೆ ಕಾಲನ್ನು ಹೆಜ್ಜೆ ಇಡಬಾರದು. எவ்வளவு பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஹalleluya, ஹalleluya. உங்க வாழ்க்கையிலயும் நீங்க ஆண்டவர் உங்களை வைக்க போற இடமும் அவ்வளவு பெருசா இருக்க போகிறது. ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಇಡುವ ಸ್ಥಾನ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. அப்ப முதல் காரியம் கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? தேவன் ஆயத்தம் செய்வது மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு உள்ளது. ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವುದು ಅದು ಮನುಷ್ಯರ ಒಂದು ಊಹೆಗೆ ಅದು ಬೇರಾಗಿದೆ. நீங்க இதை எடுத்து வாசிச்சீங்கன்னா ஆதியாகம புத்தகத்துல, ಇದು ನೀವು ತೆಗೆದು ಹೋದ್ರೆ ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அதுல கடைசியில வசனம் ஒரு வித்தியாசமா இருக்கும். ಒಂದು ವಾಕ್ಯ ಕೊನೆಯಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. யோசேப்புடைய வஸ்திரத்தை அண்ணங்களை எடுத்துட்டாங்க. ಯೋಸೇಫನ ವಸ್ತ್ರಗಳು ಅನಂತರ ತೆಗೆದಿರು. ஆனா ಆದ್ರೆ இவன் அதிகாரி ஆன பின்னாடி ಇವನು ಅಧಿಕಾರ ಆದ ಮೇಲೆ இவன் அவங்க அண்ணன்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கறான். ಇವನು ತನ್ನ ಅಣ್ಣಂದಿರಿಗೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆமென் சொல்லியிருக்கலாமே. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ. இதுவரைக்கும் எங்கெல்லாம் நன்மை வரும்னு எதிர்பார்த்தீங்களோ, ಇಷ್ಟು ದಿನ ನೀವು ಎಲ್ಲೆಲ್ಲ ನನಗೆ ಒಳ್ಳೆದು ಬರುತ್ತೆ ಅಂತ ನೀನು ಎದುರು ನೋಡಿದಿರೋ, எந்த மனிதர்கிட்டலாம் நன்மை வரும்னு எதிர்பார்த்தீங்களோ, ಯಾವ ಮನಿದರೆಲ್ಲ ನನಗೆ ಒಳ್ಳೆದು ಸಿಕ್ಕುತ್ತೆ ಅಂತ ಎದುರು ನೋಡಿದಿರೋ, ஆமென், நீங்க அவங்களுக்கு நன்மையை செய்ய போறீங்க. ನೀವೇ ಅವರಿಗೆ உங்க கரத்தினால நீங்க நன்மை செய்ய போறீங்க. ಕರದಿಂದ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆದು ಮಾಡಲಿಕ್ಕೆ உங்களை கொண்டு கர்த்தர் अनेक காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைக்க போறாரு.
பண்ணுவாரு. ಪ್ರೀತಿಸಿ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಡ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. இன்னும் ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. அவனுடைய பலவர்ண அங்கிய அண்ணன்கள் கை வச்சிட்டாங்க. ಅವನ ಒಂದು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಕೈ ಇಕ್ಕಿದ್ರು. அவங்க தகப்பனார் ஆசையா போட்ட வஸ்திரத்தை அவங்க அண்ணன்கள் கை வச்சாங்க. ಅವ್ರ ತಂದೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಆಗಿದ ವಸ್ತ್ರಗಳ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ್ರು. ஆனா அப்பா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி ராஜ மேன்மையின் வஸ்திரத்தை ஒருத்தராலையும் தொடவே முடியல. ಆದ್ರೆ ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಹಾಕಿದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಲೇಕ ಆಗಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. மனுஷங்க உங்களுக்கு செஞ்சதை வேணா மனுஷங்க பிடிங்கிடலாம். ಮನುಷ್ಯರು ಮಾಡಿದ ನಿಮ್ಮಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. இருதயத்துல கை வைங்க. ಹೃದಯದ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை ನನಗೆ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ஒருத்தனும் தொடவே முடியாது. ಯಾರು ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஒருத்தனும் தொடவே முடியாது. ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஏன்னா அவர் ஆயத்தம் பண்ணினது அது நிரந்தரமானது. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವುದು ಅದು ನಿರಂತರವಾಗಿರುತ್ತದೆ. மனுஷனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு உள்ளது. ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆಗೆ ಅದು ಬೇಡಾಗಿದೆ. நிறைய பேர் சொல்ல போறீங்க, ತುಂಬಾ ಜನ ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ, பாஸ்டர் எனக்கு இப்படிப்பட்ட காரியமா, ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು, எனக்கு ஆண்டவர் இப்படி செய்றாரா, ನನಗೆ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ அப்படின்னு சாட்சியாய் அநேகர் இந்த ஆகஸ்ட் மாசத்துல அனுபவிக்க போறாரு. ದೇವರು ಒಂದು ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತವನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, தேவன் ஆயத்தம் செய்ததை ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವುದನ್ನು சரியான நேரத்தில் வெளிப்படுத்துகிறார். ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. தேவன் ஆயத்தம் செய்ததை ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದನ್ನ சரியான நேரத்தில் வெளிப்படுத்துகிறார். ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. பிரசங்கி 3:11 வசனம் இப்படியே சொல்லுகிறது, ಪ್ರಸಂಗಿ 3:11 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, அவர் சகலத்தையும் ಅವರು ಸಕಲವನ್ನು அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்தார். ಅದರ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் ಅವರು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳು அதினதின் காலத்தில் ಅದರ ಕಾಲದಲ್ಲಿ நேர்த்தியாக செய்தார். ಉನ್ನತವಾಗಿ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப ஆகஸ்ட் மாசத்துல என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் என்பதை அவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲ್ರೆಡಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತಾ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತಾ ಇದ್ದೀರಾ? அவர் இனி ஆயத்தம் பண்ண வேண்டியதில்ல, ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದಿಲ್ಲ, அவரே ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. ದೇವರೇ ಆಲ್ರೆಡಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ஏன்னா ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. காலம் வந்துருச்சுனா அதுக்கான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்காரு. ಬೇಕಾದ ಸಮಯ ಬಂದಿದ್ರೆ ಅದು ದೇವರು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. இதுக்கு உதாரணமா எஸ்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಎಸ್ತರ್ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ನೋಡೋಣ. என்ன கவனிங்க, ஒரு சாதாரணமான பெண், ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಿರುವಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ, அடிமையாய் போன பெண், ಅಡಿಮೆಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ. ஆனா அவளுக்கு தெரியாது எனக்கு ஒரு ராஜ மேன்மை காத்திருக்குன்னு. ಅವಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ ಒಂದು ರಾಣಿಯಾಗಿರುವಂತ ಒಂದು ಅಧಿಕಾರ ಸಿಕ್ಕುತ್ತೆ ಅಂತ. ஹalleluya. ಹalleluya. அப்ப உடனே ஏற்படுத்தப்பட்டதல்ல எஸ்தருக்கு, ಅದು ತಕ್ಷಣವೇ ಆರಿಸಲ್ಪಟ್ಟದಲ್ಲ, ಅದು ಎಸ್ತರಲ್ಲಿ அவளுக்காக ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ಅವರಿಗೆ ಆಲ್ರೆಡಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அந்த பதவி அழகுக்காக அல்ல, ಆ ಒಂದು ಅಧಿಕಾರ ಅದು ಒಂದು சுந்தரவுக்கோஸ்கர ಅಲ್ಲ, அந்த பதவி ஒரு ஜாதியை ரட்சிப்பதற்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ಆ ಒಂದು ಅಧಿಕಾರ ಒಂದು ಜಾತಿಯನ್ನು ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அப்ப உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு தேசத்துக்குள்ள உங்களை பயன்படுத்த முடியாது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿರೋದು ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದು. அந்த ஆயத்தம் பண்ணினதை சீக்கிரமா உங்க கண்கள் பார்க்க போகிறது. ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿರೋದನ್ನು ಬೇಗನೆ ನೀವು ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು வேலை செய்கிற இடத்துல உங்க கண் பார்க்கும், உங்க காது கேட்கும், உங்க இருதயத்துல பூரிக்கும்படி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ಕೆಲಸ ಮಾಡುವ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುತ್ತೆ, ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳು ಕೇಳುತ್ತೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು ಹರ್ಷಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತಾ ಇದ್ದೀರಾ? எனக்கு அவருக்கு ஆயத்தம் பண்ணினது சரியான ஆகஸ்ட் மாசத்துல எனக்கு காண்பிப்பாருன்னு. ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ ಈ ಒಂದು ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿರೋದನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ ಅಂತ? இப்படி எல்லாம் இருந்தானா என்னத்தை பார்க்க முடியும்? ஆமென். நான் கீழே உட்கார்ந்து இந்த வார்த்தை நான் எழுதும் போதே ஆவியில நிரம்பி ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, நான் பார்க்க போறேன் ஆண்டவரே, இதுதான் சரியான டைம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆமென் சொல்லி எழுதுனேன். நீங்க பார்த்தா உட்கார்ந்துட்டு ஆரிராரோன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. ஆமென். இல்ல, எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணினது இந்த ஆகஸ்ட் மாசத்துல நான் பார்க்க போறேன். ನನಗೆ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಈ ಒಂದು ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. நான் ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ಒಂದು ಸಂಭವನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ஒரு குடும்பத்துல ஒரு சிறுவன் இருக்கிறாரு. ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕವನಿದ್ದಾನೆ. அந்த பிள்ளைக்கு ஒரு அடுத்த மாதம் பிறந்த நாள் வருகிறது. ಅವನಿಗೆ ಒಂದು ಬರುವ ತಿಂಗಳಲ್ಲಿ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಬರುತ್ತದೆ. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அவனுடைய பிறந்த நாள் வரதுக்கு. ಒಂದು ತಿಂಗಳೇ ಇದೆ ಅವನಿಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಬರುವುದಕ್ಕೆ. அப்ப அவங்களுடைய தகப்பனார் என்ன பண்றாருன்னா அவனுக்கு பிடிச்ச விலையேற பெற்ற விலை உயர்ந்த சைக்கிளை அவனுக்காக பர்ச்சேஸ் பண்றாரு. ಅವನ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗಿರುವಂತ ಒಂದು ಸೈಕಲ್ ಅನ್ನು ತಗೊಂತಾರೆ. அப்ப வாங்கிட்டு வந்து அவனுக்கு தெரியாம ஒரு அறையில பத்திரமா வச்சிருக்காரு. ಆ ಮಗನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த சிறுவனுக்கு அது தெரியாது. ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗನಿಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. டெய்லி அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு நண்பர்கள்லாம் சைக்கிள் ஓட்டுறது அப்படியே ஆசையா ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். ಡೈಲಿ ಅವನು ಆಚೆ ಕೂತ್ಕೊಂಡು ತನ್ನ ಸಹೋದರಗಳು ಸ್ನೇಹಿತರುಗಳೆಲ್ಲ ಸೈಕಲ್ ಓಡಿಸೋದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எனக்கு ஒரு நல்ல சைக்கிள் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு ஏங்குறான். ನನಗೂ ಒಂದು ಸೈಕಲ್ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಲ್ವಾ ಅಂತ ಅನ್ಕೊಂತಾನೆ. சில நேரங்கள்ல அப்பா எனக்கு இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி தரலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறான். ತಂದೆ ನನಗೆ ಒಂದು ಸೈಕಲ್ ತಗೊಟ್ಟಿಲ್ಲವಾ ಅಂತ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗ್ತಾನೆ. ஆனா அப்பா என்ன பண்றாருன்னா எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே இருக்கிறாரு. ತಂದೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರೆ. ஏன்னா சரியான நேரத்துல கொடுக்க வேண்டிய பரிசா இருக்கிறது. ಅದು ಯಾಕಂದ್ರೆ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡಬೇಕಾಗಿರುವ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಆಗಿದೆ. பிறந்த நாள் வந்துருச்சு, ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಬಂತು. தந்தை அப்பா என்ன பண்ணாரு, அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த அறையில கொண்டு போய்
அலங்கரிக்கப்பட்ட அந்த சைக்கிளை காண்பிக்கிறாரு. ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅವನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅದು ಅಲಂಕಾರ ಮಾಡಿರುವ ಸೈಕಲ್ ಅನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. அப்படியே பார்த்தவன பிறந்த நாள்ல பார்த்தவன பிள்ளை அப்பா அப்படின்றாரு. ಆ ಹುಟ್ಟು ಹಬ್ಬದಲ್ಲಿ ಅದು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅಪ್ಪ ಅಂತ ಕರೀತಾನೆ. அப்படியே பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. ಭಯಂಕರವಾಗಿ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾನೆ. அவனுக்கு ஒரே ரொம்ப சந்தோஷம். ಅವನೊಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. உடனே அந்த பிள்ளை அப்பா கிட்ட கேக்குறாரு. ತಕ್ಷಣವೇ ತನ್ನ ತಂದೆ ಹತ್ರ ಕೇಳ್ತಾನೆ, அப்பா இது எப்ப வாங்குனீங்க? ತಂದೆ ಇದು ಯಾವಾಗ ತಗೊಂಡಿದ್ರಾ அப்படின்னு கேட்டதுமே ಆ ರೀತಿ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ತಂದೆ ನಗುತ್ತಾ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீ கேட்ட பிறகு அல்ல, ನೀನು ಕೇಳಿದ ನಂತರ ಅಲ್ಲ, நீ கேட்கிறதுக்கு முன்பே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ஹalleluya. ಹalleluya. அவன் பிறந்த நாளுக்கு முன்னாடி கொடுத்திருந்தா கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಮುಂಚಿತವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅವನು ಸಂತೋಷ ಪಡಲಿಲ್ಲ. ஆனா அந்த பிறந்த நாள் அதுவுமா கொடுத்தவனே பிறந்த நாளும் பிளஸ் புதிய காரியத்தை பார்த்தோம், அவனுக்குள்ள பயங்கர சந்தோஷம். ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ದಿನ ಮತ್ತೆ ಸೈಕಲ್ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದು ಬಹುಮಾನ ನೋಡಿ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಅವನಲ್ಲಿ. அதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதாவுமா இருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೋ ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ. நாம ಅನೇಕ 7 மாதங்கள் ஜெபித்திருக்கலாம், ನಾವು 7 ತಿಂಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ, 7 மாசம் காத்திருக்கலாம். 7 ತಿಂಗಳು ಕಾದಿದ್ದೇವೆ. ஆனா இந்த 8வது மாதம் ஆயத்தம் பண்ணது உங்க கண்கள் பார்க்க போகுது. ಆದ್ರೆ 8 ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವುದನ್ನು ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய நேரம் வந்துருச்சுன்னு வெச்சீங்களே, ದೇವರ ಸಮಯ ಬಂದಿದ ತಕ್ಷಣ யாராலையும் தடுக்கவே முடியாது. ತಡೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஒரு தேவ மனுஷங்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ನಿನ್ನ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அவர் சில காரியங்களை என்னோட ஷேர் பண்ணாரு. ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಹತ್ರ ಹಂಚಿಕೊಂಡ್ರು. பாஸ்டர், நான் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கார்ல போய் நான் ஒரு இரவுல உட்கார்ந்தேன். ಕೆಲವೊಂದು ದಿನಗಳನ್ನು ಮುಂಚೆ ನಾನು ಕಾರಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೆ. ஒரு மனுஷனுடைய கார்ல போய் உட்கார்ந்தேன். ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕಾರಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂತಿದ್ದೆ. அப்போ உட்கார்ந்த உடனே அவர் உடனே இறங்க சொல்லி ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாரு. ಕೂತಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಇಲಿ ಅಂತ ಒಂದು ಇನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. உடனே ரொம்ப வேதனை, இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. ನನಗೆ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಯಿತು, ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ದೆಲೇ ಬಂದಿಲ್ಲ. உடனே எங்களுடைய ஊழியக்காரருக்கு நான் உடனே கால் பண்ணேன். ನನ್ನ ಸೇವಕರಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ದೆ. உடனே அவர் என்னோட கொஞ்ச நேரம் பேசினாரு. ಸೇವಕರನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಕೆಲವು ಸಮಯ ಮಾತಾಡಿದ್ರು. அவர் ஒரு காரியத்தை ஊழியக்காரர் சொன்னாரு. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸೇವಕರು ಹೇಳಿದ್ರು, நீ போய் ஜெபி அப்படின்னு சொன்னாரு. ನೀನು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಅಂತ. நான் ஒரு மாசம் ஜெபிச்சிட்டே இருந்தேன் பாஸ்டர். ಒಂದು ತಿಂಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೆ. எனக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு மாசம் கழிச்சு எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. ನನಗೆ ಒಂದು ಕರೆವಿಕೆ ಬಂತು. அப்ப அந்த அழைப்பை கேட்டு நான் போனேன். ಆ ಕರೆವಿಕೆ ನಾನು ಹೋದೆ. நான் போய் அங்க எனக்கு வேலையும் கிடைச்சிச்சு. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನನಗೆ ಕೆಲಸ ಸಿಕ್ತು. பாஸ்டர், இன்னைக்கு நான் ஓட்டாத காரே இல்ல, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரு. ஹalleluya. ஹalleluya. மனுஷன் சின்னதை உங்ககிட்ட இருந்து பறிக்கலாம், ಮನುಷ್ಯನು ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ರದಿಂದ ತಗೋಬಹುದು. அவன் ஆயத்தம் பண்ணினது சின்னது, ಅವನು ಸಿದ್ಧ ಮಾಡಿರೋದು ಒಂದು ಸ್ವಲ್ಪ. ஆனா பரலோகத்துல வாசம் பண்ற அப்பா ஆயத்தம் பண்ணினது அது ஆச்சரியமானது. ಆದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿರೋದು ಅದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அவர் சொல்லும்போது எனக்குள்ள வாக்குத்தத்தம் அப்படியே பூரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ಅವರು ಹೇಳುವಾಗ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನನ್ನೊಳಗೆ ತುಂಬಾ ಹರ್ಷಗೊಂಡಿದೆ. அவர் சொல்லும்போது கார்ல காட்டுறாரு, பாருங்க பாஸ்டர், இந்த கார் பல கோடி இருக்கு பாஸ்டர். பாஸ்டர், இந்த காரை பாருங்க, பார்க்கும்போதே எனக்கு நான் பார்த்தது கூட இல்ல, அவ்வளவு அழகா இருக்கு அந்த காருங்களா. ಆ ವಿಡಿಯೋ ಕಾಲಲ್ಲಿ ತೋರಿಸುವಾಗ ಆ ಒಂದು ಕಾರುಗಳು ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. கார் காமிச்சா கூட பரவாயில்ல, ಕಾರ್ ತೋರಿಸಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, காருக்கு மேட்சா சட்டையும் போட்டு தோற நின்று இருக்காரு. ಕಾರಿಗೆ ಮ್ಯಾಚ್ ಆಗಿ ಶಟನ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. அப்ப எப்படி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ನೋಡಿ ದೇವರು ಹೇಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ. ஹalleluya. ஹalleluya. கார் தான் ஆசைப்பட்டாரு, ಕಾರೇ ಅವರು ಆಸೆ ಪಟ್ಟರು. ஆனா துரைக்கு சட்டையும் இலவசமா கொடுத்துட்டாரு. ஹalleluya. ಶಟನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ಸಮಯ ಇಲ್ಲ, ಸಮಯ ಇಲ್ಲ. ஆனா 2 காரியத்தோட நீங்க போங்க. இந்த 2 காரியத்தோட நீங்க போங்க. ಈ ವಿಷಯದೊಂದಿಗೆ ನೀವು ಹೋಗಿರಿ. கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿರೋದು ಅದು ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆಗಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. நேற்று சொன்ன மனிதன் இல்ல, நீங்களா சொல்ல போறீங்க, எனக்கா 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 இது. ಹಿಂದೆ ಹೇಳಿದ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲ, ನೀವೇ ಹೇಳಲಿಕ್ಕಿದೆ, ಇದು ನನಗ ನನಗ ಅಂತ. ஹalleluya. 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 எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணினது சிந்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது? ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ ದೇವರು ನನಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿರೋದು ನನ್ನ ಆಲೋಚನೆಗಿಂತ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅಂತ? கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿರೋದು சரியான நேரத்துல வெளிய வர போகுது. ಸಮಯ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಆಚೆ ಬರಲಿಕ್ಕೆ. எப்படி அந்த சிறு பிள்ளைக்கு சரியான நேரத்துல தகப்பன் ஆயத்தம் பண்ணி வச்சாரோ, ಹೇಗೋ ಆ ಚಿಕ್ಕ ಮಗನಿಗೆ ತಂದೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ರು, அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த சிறு பிள்ளை வேற யாரும் இல்ல, ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ, என் பிள்ளை ஜோயல் கிங்ஸ்லி தான். ನನ್ನ ಮಗನು ಕಿಂಗ್ಸ್ಲಿನೇ. அவனுக்காக பைக் ஒன்னு ஆயத்தம் பண்ணி அவன் பர்த்டேக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து அவனுக்கு தெரியாம மேல எல்லாம் சுத்தி பேக் பண்ணி வச்சிருந்தோம். ಅವನಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಬೈಕ್ ಅನ್ನು ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ, அது ரொம்ப விலையேற பெற்ற பைக், ಅದು ತುಂಬಾ ಒಂದು ಕಾಸ್ಟ್ಲಿ ಆದ ಒಂದು ಬೈಕ್. அவன் அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஓட்டுறாங்கன்னு பிள்ளை ஏங்கிட்டான். ಅವನ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರೆಲ್ಲ ಓಡಿಸ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ತುಂಬಾ ಒಂದು ಬೇಜಾರಾಗಿದ್ದಾನೆ. ரோட்ல எல்லாரும் ஓட்டுறாங்கன்னு என் பிள்ளை ஏங்கி வாசப்படியிலே நின்னுட்டு இருந்தான். ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಓಡಿಸೋರು ನೋಡಿ ಅವನು ಬಾಗ್ಲಲ್ಲೇ ನಿಂತು ನೋಡ್ತಾ ಇದ್ದ. நான் கூட ஓகே பாத்துக்கலாம் அப்புறமா ஆயத்தம் பண்ணலாம் நினைச்சேன். ಆಮೇಲೆ ಸಿದ್ಧ ಮಾಡೋಣ ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ. ஆனா என்னுடைய மச்சான் உடனே இல்ல, பிள்ளைக்கு செஞ்சே அவன் உடனே போலாம்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்து ஆயத்தப்படுத்தினாரு. ಆದ್ರೆ ನನ್ನ ಮಚ್ಚ ಇವತ್ತೇ ತಗೋಬರೋಣ ಅಂತ ಹೋಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದ. அவன் பார்த்ததுமே டாடி ஐ லவ் யூ டாடி அப்படி முத்தம் கொடுத்தான். ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಡ್ಯಾಡಿ ಐ ಲವ್ ಯು ಅಂತ ಒಂದು ಮುದ್ದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எனக்கு உள்ளத்துல வந்துச்சு ரொம்ப சந்தோஷம். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಹರ್ಷಗೊಂಡಿದ್ದೇನೆ. அது சரியான நேரத்துல கொடுத்ததனால தான் என் பிள்ளை முகத்துல அவ்வளவு சந்தோஷம் பார்க்க முடியும். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ರಿಂದ ಅವನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ನೋಡಿ. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதே அவர் தரணும்னா, ನಿಮಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ದೇವರು ಕೊಡಬೇಕಂದ್ರೆ நீங்க என்ன செய்யணும்? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? நீங்க என்ன செய்யணும்? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? வசனம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯ ಏನ್
ಹೇಳುತ್ತದೆ? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வசனம் சொல்லுது. ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಅಂತ தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு, ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ. ஹalleluya. ಆಮೆನ್. இன்னைக்கு காலையில அன்பு கூர்ந்து வந்திருக்கீங்கல்ல, ಇವತ್ತು ನೀವು ಪ್ರೀತಿಸಿ ಬಂದಿದ್ದೀರಲ್ವಾ? கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு ஆயத்தமாயிருச்சு, ಸಿದ್ಧವಾಗಿದೆ, எனக்கு ஆயத்தமாயிருச்சு. ಸಿದ್ಧವಾಗಿದೆ. சமயம் இல்லாதனால நான் மீதி 3 காரியங்கள் சொல்ல முடியல. ಸಮಯ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಒಂದು 3 ವಿಷಯಗಳು ಹೇಳಿಲ್ಲ. இதையே நீங்க எடுத்துட்டு போங்க. ತಕೊಂಡು இந்த 2 காரியத்துக்கு எங்கெங்க யாரெல்லாம் ஓட போறாங்கன்னு தெரியல எனக்கு. ಒಂದು 2 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಓಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. எனக்கு இந்த சின்ன இடத்தை வேணா நீ பறிச்சுக்கலாம், ಈ ಒಂದು ಚಿಕ್ಕ ಜಾಗವನ್ನಾದ್ರೂ ನೀನು ತಗೋಬಹುದು. ஆனா எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணனதை யாராலையும் பறிச்சுக்கவே முடியாது. ನನಗೆ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಯಾರನ್ನು ತಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹalleluya. என்ன நம்பிக்கையில பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? ಯಾವ ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೇಳ್ತೀರಾ ಸೇವಕರೇ? I love you Jesus. I love you Jesus. ಯೇಸುவை நான் லவ் பண்றேன், ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಯೇசுவை நான் அன்பு செலுத்துறேன். ಯೇಸು ಮೇಲೆ ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. ಹalleluya. கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸು. சொல்லும் போதெல்லாம் ஆமென் சொல்லிட்டே இருங்க. ಹೇಳುವಾಗೆಲ್ಲ ನೀವು ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ. இந்த ஆகஸ்ட் மாதம் ನೀವು ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ இதுவரை காணாத கதவுகளை கர்த்தர் திறப்பார். ಅಷ್ಟು ದಿನ ಕಾಣದೆ ಬಾಗಿಲನ್ನು ದೇವರು ತೆಗಿಲಿಕ್ಕೆ, காணாத ஆசீர்வாதத்தை காண வைப்பார். ಕಾಣದೆ ಆಶೀರ್ವಾದ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಇರ್ತಾರೆ. தாமதமான வாக்குத்தத்தம் நிறைவேறும். ತಾಮದವಾಗಿರುವ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುತ್ತವೆ. மறைக்கப்பட்ட கிருபை வெளிப்படும். ಮರೆಯಲ್ಪಟ್ಟ ಕೃಪೆ ಬರಲಿಕ್ಕಿದೆ. இழந்ததை விட பெருசா ஆண்டவர் தருவாரு. ನೀವು ಕಲಿತದ್ದನ್ನು ನಾವು ಮತ್ತೆ ಹೊಂದಿಕೊಳ್ತೀರಾ. குடும்பத்துல சமாதானத்தை தருவாரு. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. வேலையில உயர்வை தருவாரு. ಕೆಲಸದಲ್ಲಿ ಒಂದು ಉನ್ನತವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஊழியத்துல ஒரு பெருக்கத்தை காண்பிப்பாரு. ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನ. உங்க பிள்ளைகளுடைய படிப்புல காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாரு. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಒಂದು படிப்புல வித்யா அபியாசத்திலே ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ದೇವರು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. உங்களை குடும்பமாய் கர்த்தர் ஆராதிக்க வைக்க போறாரு. ನಿಮ್ಮನ್ನು ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. அத்தனை பேருக்கு இன்னைக்கு எனர்ஜியாய் ஆண்டவர் பேசினாரு. ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ? ஹalleluya. ಹalleluya. நீங்க இதனால் வரைக்கும் உங்க கம்பெனில இல்ல உங்க பாஸ் கீழ சாதாரணமா வேலை செஞ்சிருக்கலாம். ಇಷ್ಟು ದಿನವರೆಗೂ ನಿಮ್ಮ ಕಂಪನಿಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಸ್ ಕೆಳಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿರಬಹುದು. இனிமேல் பாஸ் உங்ககிட்ட பேசணும்னா கொஞ்சம் யோசிப்பாரு. ಬಾಸ್ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಬೇಕಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு மனுஷன் சொன்னாரு, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಹೇಳಿದ್ರು, பாஸ்டர் என் கூட 3 பேர் வேலை பார்க்கறோம், அதுல 2 பேர் கொஞ்சம் பெரியவங்க என்ன விட, ನಾನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು 3 ಜನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರಿಬ್ರು ನನಗಿಂತ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡವರು. அவங்க கிட்ட வேலை சொன்னோம், ஏய் செஞ்சிரணும் அப்படினுவாரு. ಅವ್ರ ಕೆಲಸ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇದು ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾ ஆனா ಇದ್ರು. என்கிட்ட சொல்லும்போது, எப்பா கொஞ்சம் பண்ணிர முடியுமா? ಇವಾಗ ಇದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? ಯಾಕೆ நான் அவருடைய பிள்ளை, ದೇವರ ಮಗನು. ஹalleluya. என் மேல அதிகாரம் செலுத்துவன என்னை படைத்த என்னை உருவாக்கின ஆண்டவர் மாத்திரம் தான் அதிகாரம் செலுத்த முடியும். ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಅಧಿಕಾರ ತೋರಿಸ್ತಾರೆ, ಅದು ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರನೇ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. யோசேப்பை போல பாத்துக்குங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல சில பேர் கையாட்டுறது காலாட்டுற அதிகாரத்துல உங்ககிட்ட கொடுத்துருவாரு. ಯೋಸೇಫನನ್ನು ನೋಡಿ ಅದೇ ಕೈಯಾಡುವಂತೆ ಕಾಲಾಡುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருவாரு. ಅಧಿಕಾರ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೊಡ್ತಾರೆ. நீங்க சொன்னாதான் கம்பெனில பீஸே நகரும். ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಒಂದು ಪೀಸೇ ನಡೆಯುತ್ತದೆ. நீங்க சொன்னாதான் ப்ரொடக்ஷனே அதிகமாகும். ಹೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಅದು ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. நீங்க லீவ் போட்டீங்கன்னா உடனே ஃபோன் கால், ஏப்பா இன்னைக்கு ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்குப்பா வாப்பா அப்படினு சொல்லுவாங்க. ನೀವು ರಜಾ ಆಗುತ್ತಾ ದಿನ ಫೋನ್ ಮಾಡಿ, ಇವತ್ತು ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಕಡಿಮೆ ಆಯ್ತು ಬನ್ನಿ ಅಂತ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. நீங்க சொல்லுங்க, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கறேன். ಇವತ್ತು ಒಂದಿನ ನಾನು ರಜೆ ತಗೋ. நான் இது சொல்லும்போது இது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ಇದು ಹೇಳುವಾಗ ನಿಮಗೆ ಹುಚ್ಚು ತರ ಇರುತ್ತೆ. ஆனா நான் இத ரொம்ப வாட்டி ருசி பார்த்திருக்கேன். ತುಂಬಾ ಸತಿ ಅನುಭವಿಸಿದ್ದೀನಿ. மேனேஜர் சொல்லுவாரு, மேனேಜರ್ ಹೇಳ್ತಾರೆ, சரி நீ வரல, ನೀನ್ ಬಂದಿಲ್ಲ, ಲೌಡ್ ಸ್ಪೀಕರ್ போடுறேன், ಲೌಡ್ ಸ್ಪೀಕರ್ ಹಾಕ್ತೀನಿ, அப்படியே கொஞ்சம் சத்தமா சொல்லிருப்பா, ಒಂದು ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ எல்லாரும் ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಕೊಡಿங்கன்னு சொல்லிருப்பா, ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಂತ அப்படின்னு சொல்ற வார்த்தைக்காக அநேகர் காத்திருக்க போறாங்க. ಹೇಳುವ ಮಾತುಗೋಸ್ಕರ ಅನೇಕರು ಕಾದಿರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எந்த வீட்ல எல்லாம் உங்களை வர வேண்டாம்னு சொன்னாங்களோ, ನಿಮ್ಮನ್ನು ಬರಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರು, வீட்டுக்கு வேலைக்கு வேணாம்னு சொன்னாங்களோ, ಮನೆಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರು, பக்கத்து வீட்லயும் அவங்களே ரெக்கமெண்டேஷன் பண்ற மாதிரி வந்துரும் பாருங்க. ಪಕ್ಕ ಮನೆಯಲ್ಲೂ ನೀನು ಹೋಗಿ ಅಂತ ರೆಕಮೆಂಡೇಶನ್ ಮಾಡುವ ಸ್ಥಿತಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. நீங்க பார்த்து நிறைய நாள் ஒரே வீட்டுக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. ನೀವು ಅನೇಕ ದಿನ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿರಬಹುದು. பக்கத்து வீடு மூடப்பட்டே இருந்திருக்கும். ಪಕ್ಕದ ಮನೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟೇ ಇರಬಹುದು. அந்த கதவு 7 மாசம் திறக்கவே இல்ல. 7 ತಿಂಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬಾಗಿಲು ತೆಗೆದೇ ಇಲ್ಲ. இன்னைக்கு போங்க, ಇವತ್ತು ಹೋಗಿ வாசல்ல பக்கத்து வீட்டுக்காரன் நின்னுருப்பான். ಬಾಗಿಲಲ್ಲೇ ಪಕ್ಕದ ಮನೆ ನಿಂತಿದ್ದಾನೆ. எங்க வீட்லயும் கொஞ்சம் வந்துருங்க. ಸ್ವಲ್ಪ ಬನ್ನಿ. ஹalleluya. ஹalleluya. சாயந்திரம் நான் நம்புறேன் நிறைய பேர் பாஸ்டருக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. ಸಾಯಂಕಾಲ ನಾನು ನಂಬ್ತೀನಿ, ಸೇವಕರಿಗೆ ಎಲ್ಲರೂ ಕಾಲ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀರಾ, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணாரு. ಸೇವಕರೇ ಇವತ್ತಿನ ದಿನ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. படிக்கிற இடத்துல போய் எக்ஸாம் போகும்போது அங்க ஒரு மனுஷன் தயவு கண்ணுல உங்களுக்கு தயவு உண்டு பண்ண ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ಎಕ್ಸಾಮ್ ಬರೆಯುವ ಸ್ಥಾನದಲ್ಲೂ ದೇವರು ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ನೀಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் போய் எக்ஸாம் எழுதுற இடத்துல எனக்கு இப்படிப்பட்ட கிருபையா, ನಾನು ಹೋಗಿ ಎಕ್ಸಾಮ್ ಬರೆಯುವ ಜಾಗದಲ್ಲಿ ನನಗೆ ಇಷ್ಟೊಂದು ಕೃಪೆನಾ, இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இந்த காரியம் நடக்கணும்னா ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಅವರ முழு உள்ளத்தோடு அன்பு செலுத்தணும்.
ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪ್ರೀತಿಸಬೇಕು. நான் ஆரம்பத்துல ஒரு மனுஷன் சொன்னேன்ல காரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், ನಾನು ಒಂದು ಆರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, அந்த காருக்கு எப்படி அந்த மனுஷனை கொண்டு நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாருன்னு. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ. பிரதர் என்ன நடந்துச்சு நடுவுலன்னு கேட்டேன். ಏನು ನಡೀತು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಂತ ಕೇಳಿದೆ. ஒரு மாசம் அவர் அன்பு செலுத்தின ஐ லவ் யூ டாடி. ಒಂದೇ ತಿಂಗಳು ದೇವರನ್ನ ನಾನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸಿದ್ದೆ. ஐ லவ் யூ ஏசப்பா. ಐ ಲವ್ ಯು ಏಸಯ್ಯ. நான் வெட்கப்பட்டுட்டேன் ஆண்டவரே. ನಾನು ನಾಚಿಕೆ ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆனா என் தலையை உங்களால உயர்த்த முடியும் ஏசப்பா. ನನ್ನ ತಲೆ ನಿನ್ನಿಂದ ಹೆಚ್ಚಲ್ಪಡಲು எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணீங்கனா எந்த மனுஷன் காரை விட்டு இறங்குன்னு சொன்னானோ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ಕಾರು ಇಳಿಯು ಅಂತ அந்த மனுஷனுக்கு முன்பாக நான் வர காரை அவன் பார்த்துக்கவே கூடாது. ಆ ಮನುಷ್ಯನ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಬರುವ ಕಾರನ್ನು ನೋಡಲೇ ಇರಬಾರದು. ஹalleluya. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ಶತ್ರುಗಳಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನಗೆ ಒಂದು ಪಂದ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சத்துரு பார்த்து நடுங்கணும், ಶತ್ರುಗಳು ನೋಡಿ ನಡುಗಬೇಕು. அப்படி ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று, ನಾವು ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அப்படியே எழுந்து நின்று, ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ஆண்டவரே எனக்கு ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்க போறேன் ஏசப்பா. ನನಗೆ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ ದೇವರೇ. நீங்க ஆயத்தம் பண்ணினது ஆச்சரியமா இருக்க போகுது ஆண்டவரே. ನೀವು ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವುದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ ದೇವರೇ. அப்படி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்ம முடிக்க போறோம். ನಾವು ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ஒரே நிமிஷம் நீங்க ஜெபிங்க. ಒಂದೇ ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. 7 மாசம் அன்பு செலுத்துறது அல்ல, 7 ತಿಂಗಳು ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿರೋದಲ್ಲ, இப்ப 8வது மாசம் ಈ ಒಂದು 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನನಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி அதை பெற்றுக்கொள்ளுங்க. ಓಡಿಸಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ತುಂಬಲ್ಪಟ್ಟವರು. நல்ல இப்படி கையை தட்டினா அது உங்களுக்கானது அல்ல. நல்ல கையை தட்டி எனக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது. ஓ ரீபா ரக தனபா ஷேதே நேமோ ரீபா ரதனபா பாபா ரேகே ரேதே நேமோ ரீபா ரதனபா பாபா ஓ ஷேதே நேமோ ரீபா ரக தனபா. என் பிள்ளைக்கு ஆயத்தம் பண்ணினது, என் கணவனுக்கு ஆயத்தம் பண்ணினது. ஓ ரீபா ஷேதே நேமோ என் வேலையில் ஆயத்தம் பண்ணினது, என் கர்த்தர் சபையில் ஆயத்தம் பண்ணினது, சபைக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஓ ரீபா ரக தனபா. அது ஆச்சரியம், அது ஆச்சரியம், அது ஆச்சரியம். நல்ல கையை தட்டி ஒரு கொஞ்ச நேரம் ஓ ரீபா ரதனபா பெற்றுக்கொண்டு 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 ஓ ரீபா ரதனபா ஷேதே நேமோ ரீபா ரதனபா பாபா 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 ஓ ரேகே ரேதே நேமோ ரீபா ரதனபா பாபா பாபா ஓ ஷேதே நேமோ ரீபா ரதனபா ரீபா ரக ரதனபா பாபா. எல்லா இடத்திலும் தயவு, எல்லா இடத்திலும் இரக்கம். ஓ ரீபா ரக ரதனபா. வேலை செய்கிற இடத்துல ஓ ரீபா ரப ரதனபா பாபா ஓ ரீபா ரப ரதனபா பாபா பாபா ஷேதே நேமோ ரீபா ரக ரதனபா பாபா ஓ ரீபா ரதனபா பாபா. ஆமென் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம்ப்பா, உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நன்மை கிருபை எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.